ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாகவும் இல்லை, நீங்கள் டிஃபனாகவும் எப்போ தோணுதோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லாமே எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவியோ இல்லை பொடிசாக அரைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன். இதிலே வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லை நாடு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே அரைச்சி இல்லை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப விட்டுற வேண்டாம். கரெக்டாக நம்ம ஊற்றுன அந்த 1 கப் தண்ணியிலே இதை நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை செய்யறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நெய்யில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும் தேவையில்லை. லேசாக அந்த தேங்காய் வந்து சூடானா போதும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி லேசாக தேங்காய் சுருண்டு வந்ததும் இதில் வந்து நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாடு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் வைக்க வேண்டாம். அந்த ஹீட்லேயே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து பவுல் இல்லைன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா அடியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வாழை இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம வாழை இலை போட்டு எடுத்துருக்கிற இந்த பவுலை இதில் வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 நிரம்புற அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். ஒரு பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து அந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக ஒரே பேட்சாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அதனால் மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் வந்து மீதி இருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். நல்லா அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே தெரியாத மாதிரி இந்த மாதிரி மேலே நல்லா மாவை நிறந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு இலை போட்டு மூடி இதை மூடி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம், அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம், மொத்தம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்ததும் சைடில் இந்த மாதிரி லேசாக கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு லேசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி இலையை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக மாவு எதுவும் கஷ்டப்பட்டு பிசையாமல் மிக்சியிலே அரைச்சி நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.